ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஆஹா ஜூஸில் டெய்லி சேலட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்காவது ஒரு நாள் 1-2 பாக்ஸ் மிஞ்சிரும். நேற்று 4 பாக்ஸ் மிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மிஞ்சின பாக்ஸை நம்ம தூக்கி கொட்ட முடியாது. ஒரு பாதை வந்து நாங்கள் அடை தோசையாக ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊறின சேலட் எல்லாம் எடுத்துட்டு அதில் உள்ள மாதுளம்பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. அதை அப்படியே மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன் பாருங்க. இனிமேல் தோசை ஊற்றுவேன். தோசை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வெங்காயம் எல்லாம் போட்டுக்கணும். வரமிளகா, பூண்டு, உப்பு இதோட போட்டு நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதோட வெங்காயம், தேங்காய் பூ, மஞ்சத்தூள், சோம்பு, சீரகம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஆல்ரெடி போட்டு அரைச்சிட்டேன். இப்போ தோசை ஊற்றப்போறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. சிறுதானிய தோசை. இப்போ இது நல்லா வேக விட்டு தான் சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். மொறுன்னு வெந்துச்சுன்னா இப்போ இதோட இட்லி மாவு இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா அரைக்கும் போதே பச்சரிசி கொஞ்சம், புழுங்கல் அரிசி கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த சிறுதானியத்தோட தோசை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி